அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது லக்னமும் லக்னாதிபதியும் என்ற தலைப்பில் இன்னைக்கு மிதுன லக்னத்தை பற்றி பார்க்குறோம். மற்றும் புதன், லக்னாதிபதி புதன் 12 வீடுகளில் நின்ற பலனையும் பார்க்க போகிறோம். முதல்ல மிதுன லக்னம். மிதுன லக்னம் வந்து ஒரு உபய லக்னம். 12 ராசியும் சர ராசி, ஸ்திர ராசி, உபய ராசின்னு பிரிக்கப்படுது. மேஷம் முதல் மீனம் வரை சரஸ்திர உபய, சரஸ்திர உபயன்னு மூணு ராசி சரஸ்திர உபயன்னு மாறிக்கிட்டே வரும். சரராசினா மூவபிள் சைன், அதாவது மாறிக்கொண்டு இருக்கிற ராசிகள், மாற்றம் இருக்கும், ஒரு நிலையாக இருக்காது. ஸ்திர ராசி அப்படின்னா நிலைத்தன்மை, மாறாதது. உபய ராசினா இந்த 2 அம்சங்களும் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதன் அடிப்படையில் மிதுனம் வந்து ஒரு உபய ராசி. அப்போ மிதுன லக்னம் வந்து உபய லக்னம், உபய ராசியில் இருக்கிற லக்னம். நிலைத்தன்மையும் இருக்கும், மாறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. டூயல் நேச்சர், டபுள் ஆக்ஷன் மாதிரி. இன்னொரு குணம் ஒரு ராசிக்கும் நம்ம நீர், நெருப்பு, காற்று, நிலம், இதன் அடிப்படையில் நம்ம பிரிக்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை மேஷம் நெருப்பு, ரிஷபம் நிலம், மிதுனம் காற்று, கடகம் நீர். அதே மாதிரி மறுபடியும் நெருப்பு, நிலம், காற்று, நீர்னு போயிட்டே இருக்கும். அதன் அடிப்படையில் மிதுனம் வந்து ஒரு காற்று ராசி. அப்போ காற்று தத்துவம் அடிப்படையில் உபய லக்னமாகவும் வருது. காற்று தத்துவம் என்ன? ஒரு இடத்துல இருக்காது, யாரும் வந்து பிடிச்சி வைக்க முடியாது, அடைச்சி வைக்க முடியாது. ஃப்ளெக்சிபிலிட்டி, மாற்றத்தை வந்து விரும்புகிறவங்க, மாற்றத்தினால வந்து பாதிக்கப்படாதவர்கள். காற்று தத்துவ ராசி, ஒரு இடத்துல இல்லாமல் போயிட்டே இருக்கிறது. கூடவே இது உபய லக்னம், உபய ராசியாகவும் வர்றதுனால ஒரு இடத்துல நிலைத்தன்மை, ஒரு ஸ்டேபிளாக ஒரு வேலையிலையோ ஒரு இடத்துல வாழ்வாதாரம் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு 5 வருடங்கள் 10 வருடங்கள் இருந்தாலும் அவங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. வருடத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதாவது மாறிக்கிட்டே இருந்தாலும் அந்த சேஞ்சஸையும் வந்து, அந்த மாற்றத்தையும் வந்து பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க. 2 நேச்சருமே இருக்கும், சமாளிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை மாதிரி உபய லக்னம் வந்து மொத்தம் 4 இருக்குது. மிதுனம், கன்னி, தனுசு மற்றும் மீனம். இதில் மிதுனம், கன்னி புதனுடைய வீடு, தனுசு, மீனம் குருவோடைய வீடு. இப்போ மிதுன லக்னத்தை பற்றி பார்க்கறதுனால லக்னாதிபதி புதன் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும். புதன் அறிவு, சாமர்த்தியம், இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம் இல்லையா, குயிக்காக டிசைட் பண்ணக்கூடியவர், புத்திசாலி. மேக்ஸ், அதாவது கணக்கு, ஜோதிடம், எல்லாத்துக்கும் வந்து புதனே காரகன். இப்போது அந்த புதனுடைய வீட்டில் லக்னம் இருக்கிற போது இந்த குணம் எல்லாம் வந்து பொதுவாகவே இருக்கும். ரொம்ப சாமர்த்தியசாலிகள் மிதுன லக்னக்காரர்கள். தன் பேச்சால் எவரையும் வெல்லக்கூடியவர்கள். ஒரு சிச்சுவேஷன் வந்து எவ்வளோ பேடாக இருந்தாலும், டஃப்பாக இருந்தாலும் அதை வந்து அவங்களுடைய பேச்சு திறமையாலே வந்து சமாளிச்சிருவாங்க. அவங்களுடைய அறிவால், அவங்களுடைய புத்திசாலித்தனத்தினால அந்த சேலஞ்சை வந்து சமாளிக்கக்கூடியவர்கள். ஒரு சபையில், பொது சபையில் நிறைய பேசுகிறவங்களே வந்து புதன் காரகத்துவத்தில் இருக்கிறவங்களாக தான் இருக்கும். அதில் மிதுன லக்னம் புதன் பலம் பெற்று அவங்க ஜாதகத்தில் இருக்கும் பொழுது பேச்சு திறமை, காரியவாதிகள்னு சொல்லலாம், சுயநலம் காரியவாதிகள்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கிறது வந்து சில நேரத்தில் நல்லது தான். தன்னை காப்பாற்றிக்க, தன்னை மேம்படுத்திக்க, தனக்கு கிடைக்க வேண்டியதை வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்கு அந்த புத்திசாலித்தனம், அந்த சுயநலம் வந்து உதவும். நல்ல ஒரு முக அம்சம், அழகு, அது எல்லாமே வந்து உண்டு புதனுடைய லக்னம். அதுவும் புதன் வந்து லக்னத்திலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பலனையும் கொஞ்சம் டீப்பாக பேசிடுவோம். கண்டிப்பாக வந்து லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தாலே ஒரு சுயநலம் வந்துடும். எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி லக்னத்தில் இருந்துட்டாருன்னா தான் அப்படின்ற எண்ணம் வந்துடும். ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸை விட ஒரு ஸ்டெப்பு மேலேயே இருக்கும். என்னால் முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அது முடியும் நிறைய நேரத்தில் வந்து அது அவங்களால சாதிக்க முடியும். அதன் அடிப்படையில் லக்னத்திலே புதன் இருக்கும் போது எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னால் முடியும், சாமர்த்தியம் இருக்குது, நான் சமாளிச்சிருவேன் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். இவங்களால சமாளிக்கவும் முடியும்.
என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அது ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி அவங்கள சில நேரங்களில் வந்து பாதிக்கும். எப்படி பாதிக்கும்னா, உறவு நிலைகளில் மற்றவங்க இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் திமிரா நடந்துக்கிறான் இல்லை நடந்துக்கிறா, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசின்னு இருக்காங்க, அந்த மாதிரியான பேர், செல்ஃபிஷாக இருக்காங்க, யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்கன்ற பேர் எடுத்துக்கிறது ஈஸியாக நடந்துடும். மற்றபடி சிறந்த அறிவாளிகள், பேச்சு திறமை உள்ளவர்கள், லக்னத்திலே புதன் இருக்கும் பொழுது மிதுன லக்னத்துக்கு பேச்சு திறமை, எழுத்து துறையில் வந்து சாதிக்கிறது, ஜோதிடம் அது சம்பந்தப்பட்ட அறிவு தேர்ச்சி பெறுறது, மேக்ஸ் கணக்கு நல்ல கால்குலேஷனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அனலைசிஸ், ஒரு விஷயத்தை வந்து டீப்பாக புரிஞ்சுக்கிறதுல வந்து அவங்க வந்து நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க, நல்லா வந்து கணக்கு போட்டுருவாங்க, நல்லா புரிஞ்சுப்பாங்க இன்னொருத்தங்களுடைய மூவ்ஸ் என்ன, அடுத்தவங்க என்ன சிந்திக்கிறாங்கன்னு இவங்களால புரிஞ்சிக்க முடியும், யூகத்தை விட புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப புத்திசாலிகள் இல்லையா? அதன் அடிப்படையில் லக்னத்தில் புதன் நல்ல ஆயுள், நீண்ட ஆயுள், நல்ல தேஜஸ், உடல் ஆரோக்கியம், நல்ல அறிவு, இதுதான் வந்து பலன். மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடத்தையும் புதன் ஆட்சி, புதனுடைய வீடு, இன்னொரு வீடு கன்னின்றதுனால அந்த 4ஆம் இடத்து பலனையும் இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார். தாய் வழி சொத்து, தாயுடன் நல்ல ஒரு உறவு நிலை, தாய் போன்றவர்களிடம் நல்ல பேசி பழகிறது, கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறது, நல்ல அதெல்லாம் வந்து நல்ல சிறப்பான பலன் கொடுக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு லக்னத்தில் புதன், மிதுன லக்னக்காரர்களுக்கு. அடுத்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல புதன், மிதுன லக்னம் 2ஆம் இடம் கடகத்தில் புதன். கடகம் வந்து பகை வீடு புதனுக்கு, சந்திரனோட வீடு வந்து பகை வீடு, சந்திரன் வந்து பகை கிரகம். 2ஆம் இடம், அதாவது லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கு, 4ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்குன்றது சிறப்பு தான். தனயோகம், வீடு மனையினால வருமானம், லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரோ, எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதன் வாயிலாக தான் அவர் வந்து இயங்குவாருன்னும் போது 2ஆம் இடத்துல இருக்கும்போது பணம் சம்பாத்தியம் சேர்க்கறது, சேவிங்ஸ், குடும்பம், இது சம்பந்தப்பட்ட சிந்தனை அதெல்லாம் உண்டு. புதன்றதுனால 2ஆம் இடத்துல புதன்ற போது பேச்சு, 2ஆம் இடம்ன்றது பேச்சு ஸ்தானம், நல்லா பேசக்கூடியவர்கள், இந்த மாதிரி நம்ம யோசிச்சாலும் அது பகை வீடுன்றதை மறந்துடக்கூடாது. அப்போ பேச்சினாலேயே சில பகை, நிறைய பேசுறதுனாலேயே குடும்பத்தில் பிரச்சனை. இவங்க பேச்சை குறைச்சிக்கிட்டாலே, ஏன்னா அந்த ஒரு அறிவான பேச்சு மிதுன லக்னக்காரர்கள்ன்றதுனால அந்த புதனுடைய பேச்சு அதுவே வந்து குடும்பத்தில் பிரச்சனையாகவும் மாறலாம். ஏன்னா பகை பெற்ற புதன், 2ஆம் இடம்ன்றது பேச்சு ஸ்தானம். உணவு, நம்ம சாப்பிட்ற விதத்தை குறிக்கிறதும் அந்த 2ஆம் இடம், அதுவும் கடகராசினும் போது அது உணவு சம்மந்தப்பட்ட ஒரு இடமா போகும்போது ஒரு சமையல் பற்றி ஒரு கமெண்ட் அடிக்கிறது, என்ன சாப்பாடு செஞ்சுருக்குன்னு பேசிடுறது, அந்த பேச்சு, சமையல், பேச்சு, உணவு, இது சம்மந்தப்பட்ட ஒரு பகை, ஒரு சண்டை, சின்ன சின்ன பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து போயின்னு தான் இருக்கும். இப்படி தான் சேவ் பண்ணணும் அமௌண்ட்டை, காசை வந்து நம்ம இப்படி தான் சேமித்து வைக்கணுன்ட்டு இவங்களுக்கே ஒரு கால்குலேஷன் இருக்கும். அந்த புதன் வந்து அந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஆனால் பகை பெற்றதுனால அது சில நேரங்களில் தப்பாகவும் போயிடும். இந்த இடத்துல சேவ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வந்து நம்ம சேமிக்கலான்னு நான் எடுக்கிற 10 முடிவில் 2 முடிவு வந்து தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அது பகை வீடு. 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வீடு மனை வாகனம் மூலமாக இல்லை தாய் மூலமாக வருமானத்தை கொடுத்தாலும், தனயோகம் கொடுத்தாலும், பகை அப்படின்றதுனால அதில் சில சிரமங்களும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண வேண்டியது உண்டு. 3ஆம் இடத்துல புதன், சிம்மத்தில் புதன், மிதுன லக்னம் 3ஆம் இடத்துல புதன் லக்னாதிபதி. சிம்மம் வந்து புதனுக்கு நட்பு வீடு, சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய வீடு ரிஷபம், துலாம். சிம்மம், துலாம், ரிஷபம், இந்த 3 வீடும் வந்து நல்ல நட்பு வீடு புதனுக்கு. அதில் ஒரு சிம்மமும் வந்து நட்பு வீடு. 3ஆம் இடம்னா என்ன? இளைய சகோதர சகோதரிகள், முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானம், எழுத்து, கைகளால் செய்கிற எந்த ஒரு வேலை
திறமை எல்லாமே, எழுதுறது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறது, அந்த மாதிரி யோசிச்சுட்டே போகலாம். இது எல்லாத்துலேயும் வந்து இயற்கையாகவே வந்து ஒரு ஒரு ஆற்றல், ஒரு திறமை இருக்கும். பேச்சு திறமையோ எழுத்து திறமையோ. லக்னாதிபதியாக இருந்து 3ஆம் இடத்துல நட்பு ஸ்தானத்தில் சிம்மம்ன்றது ஒரு கலை உலகத்தோடைய பேஸ் இல்லையா, காலச்சக்கரத்துக்கு 5வது இடம். அப்போ வந்து ஒரு இயலிசை, நாடகம், நடிப்பு, சினிமா, இன்னும் சுக்கிரன் கூட அமர்ந்துட்டார்னா, இப்படி யோசிச்சு பாருங்களேன், சுக்கிரனும் இருக்கார் கூட கூட சூரியனும் அங்கேருந்து ஆட்சி பெற்றிருக்கார் அப்படின்னா, மிதுன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன், என்டர்டெயின்மெண்ட், சினிமா, பர்ஃபார்மன்ஸ், நடிப்பு, அந்த கிரகம் வந்து 3ல் லக்னாதிபதியோடு சேர்ந்து 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்ற 3ஆம் அதிபதியோடு சேர்ந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு 3ஆம் இடம்ன்றது வந்து பர்ஃபார்மன்ஸ். 5ஆம் இடம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா 3ஆம் இடம்ன்றது வந்து அதோடைய அடுத்த ஸ்டேஜ். அப்போ வந்து டைரக்ஷன், கதை எழுதுறது, ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், இந்த மாதிரி வந்து இந்த துறையில் சிறந்து இருப்பாங்க. புதன் வந்து 3ஆம் இடத்துல இந்த மாதிரி கிரக சேர்க்கையெல்லாம் இருக்கும்பொழுது அந்த மாதிரி யோகத்தையும் கொடுக்குறார். மற்றபடி நம்ம மறுபடியும் முதல்ல சொன்ன மாதிரி இவங்களுடைய தைரியஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால பேசி தைரியப்படுத்திடுவாங்க. அவங்களே தனக்குத்தானே நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்றதுலையே வந்து ஒரு தைரியம் வந்துடும் அவங்களுக்கு. தன் பேச்சு திறமையே வந்து அவங்களுக்கு தைரியம் கொடுக்கும். நல்ல வந்து ஒரு க்ரியேட்டிவான தாட் ப்ராசஸ் இருக்கும். முயற்சி, அவங்க எடுக்கிற முயற்சி வந்து ரொம்ப புத்திசாலித்தனம் கலந்த ஒரு முயற்சியாகவே இருக்கும். 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுன்ற பலன் பார்க்கணுன்னா, தன் வீட்டுக்கு 12ஆம் இடத்துல மறைகிறார். ஆனால் நட்பு ஸ்தானம் அப்படின்னும் போது இளைய சகோதர சகோதரிகளோட சேர்ந்து இல்லை ஒரு தொடர்பு இருந்து வீடு மனை யோகம், இளைய சகோதர சகோதரிகள் பிறந்ததுக்கு அப்புறமோ இல்லை அவங்களுடைய தொடர்பு ஏதோ ஒரு வகையில் இருந்து வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் நட்பு ஸ்தானன்றதுனால. அடுத்தது 4ஆம் இடத்துல கன்னியில் புதன், லக்னாதிபதி 4ஆம் இடத்துல அவருடைய இன்னொரு வீட்டில், மிதுனத்தில் புதன் ஆட்சி, சொந்த வீடு, கன்னியில் புதன் ஆட்சி, உச்சம் மற்றும் மூல திரிகோணம். உச்சமும் பெறாரு. புதன் மட்டும்தான் மற்ற கிரகங்கள் கம்பேர் பண்ணும்போது புதன் மட்டும்தான் ஒரே வீட்டில் ஆட்சி உச்சம் பெறாரு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகத்தில் ஆட்சி, ஆனால் ரிஷபத்தில் தான் உச்சம். குரு தனுசு மீனத்தில் ஆட்சி, ஆனால் கடகத்தில் உச்சம். புதன் மட்டும் கன்னியில் ஆட்சி, உச்சம் மற்றும் மூல திரிகோணம். இந்த மூல திரிகோணம்ன்றது வந்து சில ஆட்சி வீடுகளில் இருக்குது. இப்போ சிம்மம் வந்து சூரியனுக்கு ஆட்சி மற்றும் மூல திரிகோணம் தான். அது வந்து ரொம்ப யுனிக்கான விஷயம் கிடையாது, புதுசான விஷயம் கிடையாது. ஆனால் ஆட்சியும் உச்சமும் சேர்ந்து ஒரே இடத்துல அமைகிறது புதனுக்கு மட்டும்தான். ஸோ மிதுனத்தில் இருக்கிற பவரை விட கண்ணியில் இருக்கிற புதனுக்கு பவர் ஜாஸ்தி. ரொம்ப டீப்பாக யோசிச்சு அனலைசஸ், இந்த பேங்கிங் செக்டர், பேங்க்கில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வந்து இன்னும் டீப்பாக போடுறவங்கலாம் வந்து இந்த கன்னி சம்மந்தப்பட்ட புதன், உச்ச புதனில் இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் செய்யக்கூடியவர்கள். இப்போ லக்னாதிபதி ஆகி அவர் 4ஆம் இடத்துல பலம் பெறும்போது கண்டிப்பாக வந்து புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து யோகமாக இருக்கணும் இல்லையா. ஆனால் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. 4, 7 மற்றும் 10ஆம் இடம், அதாவது கேந்திரஸ்தானங்கள் 1, 4, 7, 10ல் லக்னத்தை விட்டுட்டு மிச்சம் 4, 7, 10 அந்த ஸ்தானம் வந்து சுபருடைய வீடாக இருந்ததுன்னா, அந்த வீடு, அந்த அதிபதி அங்கேயே ஆட்சி பெற்றிருந்தா, தனிச்சு ஆட்சி பெற்றிருந்தா தோஷத்தை கொடுத்துருவார். இப்போது லக்னாதிபதியான புதன் 4ஆம் ஆதிபத்தியம் பெறார். அப்போ கேந்திராதிபதி தோஷத்துக்கு தயாராகிறார். இப்போ கூட ஒரு வேளை சூரியன் இருக்கார், இல்லை வேற ஒரு கிரகம் இருக்குது, சனீஸ்வரர் இருக்கார், சூரியன் இல்லை சனி பகவான் இருக்கார், பாக்கியாதிபதி அவர் மிதுன லக்னத்துக்கு. இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கும்போது அந்த கேந்திராதிபதி தோஷம் அடிபட்டுடும். ஆனால் தனிச்சு புதன் அங்கே பலம் பெறும்போது நல்லது செய்கிறதுக்கு பதில் தோஷத்தை கொடுக்குறாரு. அப்போ என்னன்னா, அதாவது அதிக பவர், ரொம்ப அதிக பவர், அந்த ஸ்தானமே வந்து
அதாவது அளவுக்கு மீறி அமுதமும் நஞ்சாகுன்ற மாதிரி ஓவர் பவர் ரொம்ப நல்லது அப்படின்ற பேரில் அந்த நல்லதே நடக்காமல் போயிடுது. நிறைய ஜாதகங்கள் அலசி பார்க்கும்போது முக்கியமாக மிதுன லக்னம் 4ல் புதன் உச்சம் அப்படின்னும் போது பொதுவாக 4ஆம் இடத்துல புதன் கல்வி சம்மந்தப்பட்டு புதன் இருக்கும்போது நல்லா படிக்கிறவங்க, நல்லா கணக்கு போடுறவங்க, மேக்ஸ் நல்லா போடுறவங்க, அந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது கேந்திராதிபதி தோஷம் என்ன பண்ணிடுதுன்னா அதிக ஒளி அந்த புதனுக்கு கிடைக்கிறதுனால, அதிக பலத்தில் இருக்கிறதுனால கல்வி தடை நிறைய பேருக்கு வந்து மிதுன லக்னம் 4ஆம் இடத்துல புதன் உச்சத்தில் இருக்கும்போது, தனிச்சு உச்சத்தில் இருக்கும்போது, அண்டர்லைன் வேறு கிரக சேர்க்கை இருந்தால் இது வந்து ஒத்து வராது. இந்த பலன் தனிச்சு உச்சத்தில் இருக்கும்போது கல்வி தடை கொடுக்குது. இல்லைனா கல்வியை கொடுத்துட்டு அதில் பலன் இல்லாமல் பண்ணிடுது. தாயாருடன் முரண்படுறது, தாயார் ஸ்தானம் பலமாக இருந்தாலும் ரொம்ப பலமாயிடுறது. தாயாரே அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய ஆதரவுனாலேயே சில பிரச்சனைகள் வருது. அதை ரொம்ப அன்பை செலுத்தி பிரச்சனை போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிக பலம் இந்த 4ஆம் இடத்துல புதன் தனிச்சு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விபரீதமும் இருக்குது அதில். மற்றபடி மற்ற கிரக சேர்க்கை வந்து யோக பலன்களை கொடுக்குது. சனி இருக்கும் பொழுது 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது சில யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த கேந்திராதிபதி தோஷம் இருக்கும் பொழுது உறவுகள் விஷயங்களில் கெடுதலை கொடுத்துட்டு மெட்டீரியலிஸ்டிக்காக, அதாவது பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது பண்ணிடும். அதாவது வீடு மன யோகம்லாம் கொடுத்துட்டு தாயாரோடைய சண்டை, தாயோடைய உறவு கெடுக்கிறது, இந்த மாதிரி பலன். இல்லை தாயாரே இல்லாமல் பண்ணுறது, அதிக பலம் இல்லையா? தன்னுடைய அறிவாலேயே, தன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலேயே சின்ன வயதிலிருந்து மேலே வர்றது, தாயாரோட அன்பே இல்லாமல் போயிடுறது, இல்லை இருந்தும் அதில் சிரமத்தை சந்திக்கிறதுன்ற மாதிரி பலன்கள் இருக்குது. அடுத்தது 5ஆம் இடத்துல புதன், துலாம் அவருடைய நட்பு வீடு, சுக்கிரனுடைய வீடு. 5ஆம் இடம் அப்படின்றதே வந்து இன்டெலிஜென்ஸ், அறிவு, புத்திசாலித்தனத்தை குறிக்கிற இடம் 5. அதில் புதன் வந்து அமர்றாரு, நல்ல புத்திசாலி. லக்னாதிபதியாகவும் வந்து அமர்றாரு, சூப்பர், நல்ல அறிவு. 4ஆம் அதிபதியாகவும் வந்து அமர்றாரு, அப்போ நல்ல சுகஸ்தானம், பூர்வ ஜென்மத்து புண்ணியம், அதனால் வீடுமன யோகம், அதனால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதனால் வந்து வெற்றி வாய்ப்புகள், யோகம், நல்ல ஒரு யோகம். லக்னாதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியாக 5ஆம் இடத்துல நட்பு பலம் பெற்று இருக்கும் பொழுது மிதுன லக்னக்காரர்கள் 5ல் புதன் இருக்கிறது வந்து சிறப்பான பலன் கொடுக்கும். நல்ல அறிவான குழந்தைகள் பிறக்கிறது, நல்ல விளையாட்டுத்துறையில் சிறந்து சாதிக்கிறவங்க இவங்களாம். செஸ் பிளேயர், அறிவு சம்மந்தப்பட்ட விளையாட்டு, ஷேர் மார்க்கெட்டில் வந்து சாதிக்கிறது, அறிவான குழந்தை. அந்த குழந்தை, அவங்களுடைய குழந்தை வளர வளர ஜாதகர் வந்து அவருடைய புகழ் ஓங்கி நிற்கிறது, புகழ் அதிகரிக்கிறது. குழந்தை பிறப்புக்கு பின் வீடுமன யோகம் அமையிறது. 4ஆம் அதிபதி 5ல் உட்கார்றார், குழந்தை பிறந்துட்டா இந்த ஜாதகருக்கு வீடுமன யோகம். அந்த மாதிரி அவங்களுடைய லக்னாதிபதி பலம் பெற்றுவார். குழந்தை பிறந்த உடனே லக்னாதிபதி வந்து பலம். இதெல்லாம் வந்து ஒரு ராஜயோக அமைப்பு தான். 6ஆம் இடத்துல புதன், விருச்சிகத்தில் புதன். விருச்சிகம் மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடம் மற்றும் செவ்வாயோடைய வீடு. புதனுக்கு சுத்தமாக ஆகாத கிரகம் செவ்வாய், பகை. அதாவது சில நூல்களில் வந்து சம பலன் இருக்குது புதனுக்கு செவ்வாயோட வீடுகளில் அப்படின்னு சொன்னாலும் பகை உணர்வு உள்ள ஒரு புதன் தான் அது. செவ்வாயோடைய வீடுனாலே பகை உணர்வு வந்துடும். 6ஆம் இடமாக வேற வருது. இப்போ இன்னொரு செவ்வாய் வீடு மேஷம் மிதுனத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானமாக வந்துடுது. பகை செவ்வாயோட இருந்தால் கூட இதே புதன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது லாபத்தில் இருக்காருன்ற பலன் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்க போகிறோம். ஆனால் 6ஆம் இடத்துலன்னும் போது லக்னாதிபதி மறைவு 6ஆம் இடத்துல, அதுவே வந்து ஃபஸ்ட்டு கெடுபலன் தான். 4ஆம் அதிபதியாகவும் 6ல் மறைவு, வீடு மனை தாயார் அந்த விஷயங்களுக்கும் வந்து கஷ்டத்தை கொடுக்குற ஒரு பொசிஷன். தாயாருக்கு நோய், தாயார்னால கடன், இல்லை தாயாருக்கு நிறைய கடன், கல்வி படிப்பு செலவு, இல்லை படிப்புக்காக நிறைய கடன் எடுத்து கஷ்டப்படுறது, கடன் எடுத்து படித்த படிப்பு ஒரு யூஸும் இல்லாமல் போகிறது. லக்னாதிபதியே 6ல் இருக்கிறதுனால வாய் சண்டை, பேசி சண்டை வர்றது, பேசுகிறதுனாலே சண்டை, பழகிறதுனால சண்டை.
தன் அறிவே தனக்கு எதிராக வேலை செய்கிறது, தவறான முடிவுகள் எடுக்கிறதுன்னு அடிக்கிட்டே போகலாம். விருச்சிகம் ராசி அப்படின்றதுனால திடீர் பிரச்சனைகள். காலச்சக்கரத்துக்கு 8வது ஸ்தானம், மிதுன லக்னக்காரர்களுக்கு 6. திடீர் பிரச்சனைகள், வாய் வம்பு, சண்டை, திடீர்னு ஏதோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அது ஒரு பெரிய சண்டையாயிடுச்சுன்ற மாதிரி நடக்கிற பலன்கள் உண்டு. லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கே உடல் உபாதைகள், நோய், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புத்தி கூர்மை இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே தனியாக புதன் அங்கே இருக்கிறத வச்சு சொல்கிறோம். தனியாக லக்னாதிபதி இருக்குது, புதன் வச்சு சொல்கிறோம். இப்போ இங்கே வேறு கிரக சேர்க்கை இருக்கும்போது பலன்கள் இன்னும் நெகட்டிவாகவோ இல்லை பாசிட்டிவாகவோ மாறலாம். இப்போ இதிலே ஒரு சந்திரன் எடுத்துப்போம், இல்லைனா குரு எடுத்துப்போம். குரு மீனத்தில் நின்றபடியோ இல்லை கடகத்தில் நின்றபடியோ புதனை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா இந்த விஷயம், இப்போ நம்ம சொன்ன விஷயம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா குரு பார்வை அந்த 6ஆம் இடத்துல புதன் மேலே விழுது. நல்ல கடனாக மாறும், கடன் நிறைய கிடைக்கும். இப்போ குரு ஒரு இடத்துல பார்த்தா அதை விரிவடைய செய்வார்னும் போது 6ஆம் இடத்தை பார்க்குற குரு இன்னும் நிறைய விரிவடைய செய்வார். ஆனால் நல்ல விதத்தில் விரிவடைய செய்வார். ட்ரீட்மெண்ட்டாக மாறும். நோயின்றதை விட அது ட்ரீட்மெண்ட்டாக மாறும். கடன் நல்ல கடனாக மாறும். எதிரினாலேயே எதிரிகளும் விரிவடைவாங்க தான். ஆனால் அதை சமாளிக்கிறது ஓரளவுக்கு பிரச்சனையை சமாளிக்கிற ஒரு குவாலிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி பலன்கள் ஏற்ற இறக்கம் இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறது வெறும் புதனை வச்சு மட்டும் சொல்கிறோம். 7ஆம் இடத்துல புதன், தனுசில் புதன். முதல்ல உபய லக்னங்களுக்கு நேர் 7ஆம் அதிபதி பாதகாதிபதினு சொல்லுவோம். ஒரு லக்னத்துக்கும் பாதகஸ்தானம் இருக்குது. மேஷம் முதல் மீனம் வரை 11, 9, 7 11, 9, 7ன்ற வரிசையில், அதாவது மேஷத்துக்கு 11ஆம் அதிபதி 11ஆம் இடம் பாதகஸ்தானம், ரிஷபத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம், மிதுனத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். இப்போ குரு பாதகாதிபதி. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு ஓன் பண்ணுறார், குருவுடைய வீடு. இப்போ தனுசு பாதகஸ்தானம். லக்னாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்குது, 4ஆம் அதிபதியும் பாதகஸ்தானத்தில் இருக்குது. பாதகம் ஆயிடுமா அப்படின்னா, குரு அங்கே இருந்தால் பாதகாதிபதி அந்த பாதகஸ்தானத்திலே இருக்கும் பொழுது கண்டிப்பாக லக்னாதிபதி பாதிக்கப்படுவார், 4ஆம் அதிபதி பாதிக்கப்படுவார். ஒருவேளை பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இல்லை, அப்போ கவலைப்பட வேண்டியதில்லை பெரிதளவில். இருப்பினும் குருவுடைய வீடு புதனுக்கு நட்பு வீடு கிடையாது. அப்போது லக்னாதிபதி 7ஆம் இடத்துல பகை உணர்வோடு இருக்கார். சம பலனுன்ற அடிப்படையில் நம்ம பார்க்கணும், இல்லை ஒரு பகை உணர்வோடு இருக்கார் நம்ம பார்க்கணும். குருவோடைய வீடு ஃபேவரட் ஹவுஸ் கிடையாது. அப்போது தன்னுடைய அறிவினால் தான் சந்திக்கும் நண்பர்கள், கணவன் மனைவி, அதாவது பார்ட்னர்ஷிப், 7ஆம் இடம்ன்றது கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள, நண்பர்களை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்கிற விஷயம். அப்போது தன் அறிவால், தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால, தன்னுடைய பேச்சு திறமையால் அந்த பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கவும் செய்வாங்க, கெடுக்கவும் செஞ்சுருவாங்க. ஏன்னா அது பாதகஸ்தானமாக வரதுனால உபய லக்னங்களுக்கு பொதுவாகவே கல்யாண வாழ்க்கை, ஒரு பார்ட்னர்ஷிப்ன்றதுல பிரச்சனை உண்டு. ஏன்னா எல்லா உபய லக்னத்துக்கும் நேர் எதிரி 7ஆம் இடம் பாதகஸ்தானம். அதன் அடிப்படையில் உறவு நிலை அப்படின்னும் போது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும், சிக்கல் தான். அதுவும் பேச்சினாலேயே வர பிரச்சனைகள், தன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலேயே வர பிரச்சனைகள், இதெல்லாம் உண்டு. தாயோடைய, அதாவது 4ஆம் இடம் சம்பந்தம் பெறதுனால தன்னுடைய தாய் வழி உறவுகளால் கல்யாண வாழ்க்கையில் வர பிரச்சனைகள், பிஸ்னஸில் வர தடைகள், இதெல்லாமும் நம்ம கண்டிப்பாக யோசிக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி புதன் லக்னத்தில் எப்பவுமே திக்பலம் அடைவார், டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த், பலம் பெறுவார். அப்போ அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல இருக்கும்போது 7ஆம் இடத்துல பலம் குறைவாக இருக்கும் டிஃபால்ட்டாகவே. எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் இடத்துல புதன் திக்பலம் இல்லாத புதன், ஏன்னா லக்னத்தில் இருக்கணும் அவர். அதன் அடிப்படையில் பெரிய ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. கேந்திர ஸ்தானமாக இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய அமைப்பு தான் இது. சுப கிரகங்கள் பார்வையோ சில கிரகங்களுடைய தொடர்போ இருக்கும் பொழுது, இன்னும் இப்போ அந்த டீட்டெயில்குள்ளே போனால் நம்ம ரொம்ப பெரிய காணொலி ஆகிடும். அது தனியாக நம்ம பார்ப்போம். சில யோகங்கள், கிரக சேர்க்கைகள்லாம் தனித்தனி வீடியோவை நான் போடுறேன். இது ஒரு சிறப்பான ஒரு நிலை புதனுக்குன்னு சொல்ல முடியாது. மிதுன லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் புதன், மகரத்தில் புதன், சனியோட வீடு, அவருடைய நண்பர் சனி. மகரம் கும்பம் ரெண்டுமே ஒரு நட்பு முறையில் தான் இருப்பார்.
8ல் புதன், அப்போ அஷ்டமத்தில் மறைஞ்சிடறாரான்னு கேட்டிங்கன்னா புதனுக்கு மறைவே இல்லைங்க. 8ஆம் இடத்துல புதன் நல்லதே செய்யும். மறைஞ்சிருச்சு, மறைவு அந்த கிரகத்துக்குன்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அது வந்து புதனுக்கு வந்து அப்ளை ஆகாது. 8ல் புதன் சீக்கிரட்டாக சைலண்ட்டாக கிளவராக ஒரு மூவ் பண்ணிட்டு போகிறவங்க இவங்க தான். லக்னாதிபதி அஷ்டமத்தில் இருக்கார், அமைதியாக இருப்பாங்க, சீக்கிரட்டாக அவங்க வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது, காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய வந்து கிளவரான ஸ்மார்ட் மூவ் அதெல்லாம் வந்து உண்டு. ஜோதிட அறிவு, ஜோதிடத்தையே தொழிலா அந்த துறையிலே சிறந்து விளங்குறது. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம், லக்னாதிபதியான புதன், 4ஆம் அதிபதியான புதனும் சேர்ந்து 8ல் இருக்கும் பொழுது ஜோதிடத்தில் சிறந்து விளங்குறது. கன்னி புதன், அதாவது 4ஆம் அதிபதியான புதன், கல்வி அது சம்பந்தப்பட்ட விஷயம், அதில் மட்டும் சில டிலேஸ் இருக்கும், தடைகளோ இல்லை டிலேஸோ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சனியோட வீடுன்றதுனால அந்த டிலே கொண்டு வருவார். ஒரு அரியரோ இல்லை ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிறதோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சுபகிரகத்தோட இப்போ வந்து சந்திரன் வந்து 2ஆம் இடத்துலேருந்து பவர்ஃபுல்லாக அவர் பார்த்துட்ருக்காரு அப்படின்னா இந்த விஷயம் வந்து அப்படியே மாறிடும். அதனால் இது எல்லாமே வந்து புதன் தனிச்சு இருக்கிறத வச்சு நம்ம சொல்கிறது. வெளியூர் வெளிநாடு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா அஷ்டமஸ்தானம் 8ன்றது வந்து வெளியூர் வெளிநாடு. லக்னாதிபதி 8ல் இருக்கும் போது லக்னம் உங்கள் ஜீவனமே. நீங்கள் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிட்டீங்கன்னா பயங்கர சாதனையாளர்கள் தான். உங்களுடைய வீடு மன யோகமே அஷ்டமத்தில் இருக்குது. அப்போது வெளியூரில் வீடு வாங்குறது, வெளிநாட்டில் வீடு வாங்குறது, சொத்து சேர்க்கை எல்லாமே வந்து வெளியூரில் வெளிநாட்டில். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ஆனவங்களுடைய ஃபேமிலி, அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அவங்க கூட சேர்ந்து சொத்து வாங்குறது, அதாவது கணவனோடவோ மனைவியோடவோ சொத்து குவிக்கிறது, இதெல்லாம் வந்து சிறப்பான பலனாக பார்க்கலாம். 9ஆம் இடத்துல புதன், பாக்கியஸ்தானம், மிதுன லக்னத்துக்கு பாக்கியஸ்தானம் கும்பம், சனியுடைய வீடு. சிறந்த அறிவாளிகள், கல்வியில் தேர்ச்சி பெற்றவங்க, நல்லா படித்தவங்க, நல்ல புத்திசாலி, பாக்கியம், அதிர்ஷ்டம். 9ஆம் இடம்ன்றது வந்து அதிர்ஷ்டம், தகப்பன் வழி சொத்து. 4ஆம் இடம் 9ஆம் இடம் தொடர்பு, லக்னாதிபதியா தொடர்பு. இது வந்து ஒரு ராஜயோக அமைப்பு தான். சில பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கெலாம் வந்து இந்த லக்னமும் இந்த புதனுடைய நிலையும் இருக்குது. நான் பேர் சொல்ல விரும்பல, ஆனால் சாதித்தவங்க பொலிட்டிக்கல் அறினால் வந்து ஒரு கர்ஜனை, தன் அறிவால், தன் பேச்சால், தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால வெற்றி பெற்றவங்க. இந்த ராஜயோக அமைப்பு இருக்குது. லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதே ஒரு ராஜயோக அமைப்பு தான். அதில் வந்து பாதகாதிபதி அந்த மாதிரி வேலைகள் எதுவும் இல்லாமல், அதாவது இப்போ ரிஷப லக்னமாக இருந்து 9ஆம் இடம் மகரம், அதில் வந்து சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் வந்து லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்காருன்ற அர்த்தம் தான். ஆனால் ரிஷப லக்னத்துக்கு இது பாதகஸ்தானமும் கூட. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது மிதுன லக்னம், அதுக்கு பாதகஸ்தானன்றது வந்து 7ஆம் இடம் தான். இப்போ புதன் 9ஆம் இடத்துல இருக்கும்போது பாதகத்தன்மை எதுவும் இல்லை. அதிர்ஷ்டம் வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய. கூடவே இப்போ இந்த கும்பலக்னத்தோடைய ஓனர் சனி வந்து இப்போது 5ல் உச்சம் பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க. துலாமில் சனி உச்சம், 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உச்சம், லக்னாதிபதி மற்றும் 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு. அதுக்கு வீடு கொடுத்த சனி உச்சம். இப்போ கூடவே இந்த 5ஆம் அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல, எப்படியும் புதன் சுக்கிரன்லாம் ஒன்றா ஒரு கூட்டாக தான் இருக்கும் இல்லையா. இப்போ சுக்கிரன் அங்கே இருக்கார், சனி இங்கே இருக்கார், பரிவர்த்தனை யோகம் இருக்குது. கூட லக்னாதிபதி 4ஆம் அதிபதியான புதன் சேரும்போது இதெல்லாம் ராஜயோக அமைப்பு, பெரிய ராஜயோகம் இருக்கும். இப்போ 3ஆம் அதிபதி சூரியன் ஒரு வேளை மீனத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு உதாரண ஜாதகமாகவே பார்ப்போமே. 3ஆம் அதிபதி சூரியன் மீனத்தில் 10ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்சிருக்கார். லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சேர்க்கை 9ல் இருக்குது. 9ஆம் அதிபதி உச்சம், 3ஆம் அதிபதி திக்பலம். வீடு கொடுத்த குரு 11ஆம் இடத்துல இருக்கார், நட்பு ஸ்தானத்தில். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது ஒரு ராஜயோக. ஏன்னா குரு பார்வை பாக்கியாதிபதி மேலே விழுது, பாக்கியாதிபதி பார்வை 2ஆம் இடத்துல விழுது, லக்னாதிபதி பாக்கியத்தில் இருக்குது. இது வந்து ஒரு ராஜயோக அமைப்புன்னு சொல்லலாம். இது எதுவுமே இல்லாமல் நம்ம தனியாக புதன் அங்கே இருக்கிறத பற்றி பேசும்பொழுதே இது ஒரு அதிர்ஷ்டம் உள்ள ஒரு லக்னாதிபதி பொசிஷன் தான். ஜாதகருக்கு எப்போவுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். படிப்புனால, தன் அறிவுனால அதிர்ஷ்ட வாய்ப்பும் வெற்றியும் கண்டிப்பாக உண்டு.
அப்பா வழி சொந்தங்கள், அப்பா வழி சொத்து, சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். 10ஆம் இடத்துல புதன். லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார், 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார், ஒரு கேந்திர அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்காருன்றதெல்லாம் ஒரு பொதுவான நல்ல பலன்கள்னாலும் புதன் வந்து அங்கே நீசம் அடைகிறார். இது உச்ச வீடு கன்னி. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் நீசம் அடைகிறார், வீக் ஆகிறார். லக்னாதிபதி நீசம் அடைஞ்சிட்டாரு. அப்போ கொஞ்சம் நம்ம இப்போ சொன்ன அந்த புத்திசாலித்தனம், சாமர்த்தியம் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி காணப்படும். திக்பலமும் அடைய மாட்டார் 10ஆம் இடத்துல புதன். இன்னொன்று 10ஆம் இடம் நீசம், அது குருவுடைய வீடு. குருவும் வந்து பகை உணர்வோட கண்டிப்பாக புதன் வந்து இருப்பார். எப்போ இந்த பலன் வந்து சிறப்பாக மாறும்னா, ஒருவேளை கூட வந்து சுக்கிரன் இருக்கார், நீச்சபங்கம் ராஜயோகம் அமைஞ்சிருது, சுக்கிரன் அங்கே உச்சம். இல்லை குருவே இருக்கார் 10ஆம் இடத்துல, குரு ஆட்சி பெற்று இருக்கார். அப்போ அந்த புதனுக்கு விட்டு போன பலம் திரும்பி வரும்போது லக்னாதிபதி பலம் பெறுவார். தொழில் சம்பந்தப்பட்ட யோகங்கள், வீடுமனை கல்வி சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்க தயங்க மாட்டார். ஜாதகரை வெற்றி பெற வைப்பார். தொழில், வேலை விஷயங்கள், பர்சனாலிட்டி, அதாவது சோஷியல் லைஃப், அதில் வந்து வெளி உலக வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வந்து சிறப்பு இருக்கும். ஒருவேளை அப்படி இல்லை, தனியாக இருக்கார் புதன் அப்படின்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது, ஒரு சுமாரான ஒரு பொசிஷன் தான். ஜாப்லேயும் வந்து அப்பப்போ வந்து மாற்றங்களோ இல்லைனா வந்து ரொம்ப ஹைட்ஸ், ரொம்ப வந்து ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு போக முடியாத நிலையோ, ஏன்னா நீசம் பெற்ற புதன்றதுனால ஒரு கிரக சேர்க்கை, ஒரு சுபகிரக பார்வை கண்டிப்பாக தேவை. மேஷத்தில் புதன் 11ஆம் இடம். லக்னாதிபதி 11ல் இருக்கார். ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும்ன்ற டிஃபால்ட் ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக யோசிக்க முடியும். அந்த பலன் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அது செவ்வாயோடைய வீடு. அந்த ஒரு பகை உணர்வு இருக்கணும் போது ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு புதன் அப்படின்னு சொல்ல முடியாது. பலம் பெருசாக இருக்காது, ஏன்னா அது ஒரு பகை, சமப்பகை வீடு தான். ஆனால் 11ஆம் இடம், 4ஆம் அதிபதி 11. அப்போது வீடு வாகனத்தினால லாபம், வீட்டு வாடகை வர்றது, வீடு கட்டி வாடகை கிடைக்கிறது, ஒரு டியூஷன் எடுத்து ஒரு டீச்சிங், ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர், ஒரு மேக்ஸ் டீச்சர், இல்லை ஜோதிடம், அதனால் வர வருமானங்கள், இதெல்லாம் வந்து இது குறிக்குது. லக்னாதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியாக இருக்கிற புதன் உங்களுக்கு பண வரவு லாபஸ்தானத்தில் இருக்கும்போது லாபம் வந்து புதன் வாயிலாக லாபம் வர்றது, இதெல்லாம் உண்டு. ஆனால் ஒரு 100க்கு ஒரு 80 மார்க்ஸ் அப்படி போட்டுக்கலாம் நீங்கள், ஏன்னா அது செவ்வாயோடைய வீடுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா புதன்றது வந்துட்டு நல்ல சாமர்த்தியமாக யோசிச்சு ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுறவர், ஃபாஸ்ட்டாக பண்ணுவார், ஆனால் கரெக்டாக பண்ணுவார். சாமர்த்தியம், புத்திசாலித்தனம். மேஷம் செவ்வாயோட வீடு வந்துட்டு முதல்ல செஞ்சிடும், அப்புறம் தான் யோசிக்கும். செவ்வாய் வந்து சோல்ஜர், செஞ்சிருவாங்க. ஃபஸ்ட்டு ஆக்ஷன், மேஷம்னாலே ஃபஸ்ட்டு ஆக்ஷன், அப்புறம் தான் வந்து தாட் ப்ராசஸ், யோசிக்கிற தன்மை. இப்போ அதில் புதன் வந்து கொஞ்சம் வந்து இம்பேலன்ஸ் ஆவார், தடுமாற்றம் இருக்கும். சில நேரத்தில் யோசிக்காமல் லாப நோக்கத்தோடு செய்கிற விஷயங்கள் வந்து பாதகமாக அமையலாம். கடைசியாக 12ஆம் இடம் ரிஷபத்தில் தன்னுடைய நண்பர் வீட்டில் புதன், சுக்கிரனுடைய வீடு. துலாமுக்கு நம்ம சொன்ன மாதிரி சுக்கிரனுடைய நட்பு இருக்கிற புதன் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாலும் லக்னாதிபதி மறைவு, 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துக்கு மறைவு இல்லைனாலும் 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு மறைவு. வெளிநாடுகளில் வாழ்க்கை, நட்பு புதனுக்கு கிடைக்கிறதுனால அது ஒரு தண்டனையாக இல்லாமல் ஒரு தனிமை இருக்கும், ஆனால் அது பிடிச்சிரும் அவங்களுக்கு. வெளியூர் வெளிநாடுகளில் வீடுமனை யோகம், வீடுமனை யோகம்ன்றதை விட வீடு அமையும். அம்மா தாய் உறவுகளோடு சேர்ந்து வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுறது, அங்கே குடும்பம் அமையிறது. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு குடும்பஸ்தான ரிஷபம் இவங்களுக்கு 12ஆம் இடமாக வரும். அப்போ குடும்பம் வெளி தேசத்தில் அமையிறது, ஃபாரினில் செட்டில் ஆகிற ஜாதகம். சுப வீரியங்கள் நிறைய பண்ணுவாங்க, நிறைய செலவாளி, நல்ல சொல்லவே தேவையில்லை. புதன் சம்மந்தப்பட்ட எல்லா செலவும் இருக்கும். நிறைய புக்கு வாங்குறது, புக்கை விற்கிறது, புக்ஸில் நிறைய செலவு பண்ணுறது, நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுட்டுருப்பாங்க, செலவு அதில் பண்ணிட்டு இருப்பாங்க. பேப்பர், இந்த மாதிரியான செலவுகள் வந்து நிறைய உண்டு. ஸ்டேஷ்னரி ஷாப்பு, ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட செலவுகள், இதெல்லாமே வந்து தொடர்பு இருக்கிற ஒரு பொசிஷன் தான் இது. ரொம்ப சிறப்பான பொசிஷன் சொல்ல முடியாது. லக்னாதிபதி மறைகிறார் இல்லையா, என்னதான் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து தன்னுடைய நட்பு
ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நான் முதல்ல சொன்ன மாதிரி தண்டனைன்னு எடுத்துக்க வேண்டாம். ஆனால் ஒரு தடுமாற்றம் கண்டிப்பாக உண்டு. தன் பேச்சு புத்திசாலித்தனத்தினால சாமர்த்தியத்தினாலேயே சில விரயங்களும் வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்ம இன்னைக்கு வந்து மிதுன லக்னம் புதன் 12 வீடுகளில் நின்ற பலனை பார்த்தோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.